கிரிப்டோஸ்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேம்ஸ்டரில் ப்ராஃபிட் பெர் ஹவர் முக்கியமாக அல்லது காயின்ஸ் முக்கியமாக அப்படிங்கிறது லாஸ்ட் டேயில் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வித் ப்ரூஃப்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அடுத்தது இந்த ஏர்ட்ராப் வந்து இன்றைக்கோட முடியுதா அப்படிங்கிறதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறதும், அண்ட் வித்ட்ராவலுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிற ஒரு ரிவ்யூவும் பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோஸ்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டெலிகிராம் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த நம்ம சேனலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு போலிங் வந்து போட்டிருந்தோம். ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிய வரட்டும், ஏன்னா குழப்பத்தில் இருக்காங்க. காயின்ஸ் வந்து முக்கியமாக அல்லது வந்து ப்ராஃபிட் பெர் ஹவர் முக்கியமாக அப்படிங்கிறதுல. ஸோ ப்ராஃபிட் பெர் ஹவர் வந்து 5 மில்லியனுக்கும் குறைவாக வச்சுருக்கிறவங்க எத்தனை சதவீதம் பேர்னு பார்த்தீங்கன்னா 48% பேர் அப்படி தான் வச்சுருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இதில் யாருக்கு வந்து ஓரளவுக்கு ரொம்ப மினிமமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் ப்ராஃபிட் பெர் ஹவர்க்கும் குறைவாக வச்சுருக்கவங்களுக்கு ஏர்ட்ராப் வந்து மிக குறைவான அளவில் தான் அமௌண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அடுத்தது காயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயின் பேலன்ஸில் எல்லாருமே 1 பில்லியனுக்கும் குறைவாக தான் வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா, ப்ராஃபிட் பெர் ஹவரை ஏற்றிருப்பாங்க, அதனால் அது குறைவாக இருக்குது. இதுலேயுமே சிலர் வந்து பார்த்திங்கன்னா 10 பில்லியனுக்கும் மேலே வச்சுருக்கேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. சில பேர் ரேண்டமாக கூட கிளிக் பண்ணியிருக்கலாம். மோஸ்ட்லி 90% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எல்லோரும் ப்ராஃபிட் பெர் ஹவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பட் காயின்ஸ் முக்கியம் இல்லையா அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். இதுவும் ஒரு ஹேம்ஸ்டர் அக்கௌண்ட் வந்து ஹேண்டில் பண்ணுற ஒரு பர்சனோட ஸ்க்ரீன்ஷாட் தான் இது வந்து ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு ப்ரூஃபாக கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இவங்களுடைய காயின்ஸோடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். காரணம், இவர் வந்து ப்ராஃபிட் பெர் ஹவர் 10.68 மில்லியன் வந்து வச்சுருக்காரு. கீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1382 100% பாட்டை யூஸ் பண்ணி கீஸ் கலெக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இருக்கிற காயின் எல்லாத்தையுமே வந்து ப்ராஃபிட் பெர் ஹவராக மாற்றிருக்காரு. இவர் எதுக்காக இந்த வேலையை செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த டாப் 100 ரேங்கிங்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை செஞ்சுருக்காரு. இவருடைய ரேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91வது இடத்துல இருக்கார். ஓகேங்களா? ஸோ இவர் ப்ராஃபிட் பெர் ஹவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவர் பார்த்த வேலை இது. அடுத்ததாக இன்னொரு ப்ரூஃப் இருக்குது. காயின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறக்கான ப்ரூஃப் இது. கிரியேட்டர் லெவல் அப்படிங்கிறது ஃபஸ்ட் லெவலாக இருக்குது. அதாவது 18 பில்லியன் காயின்ஸ் வச்சுருந்தாங்கன்னா இவங்க இந்த டாப் 100க்குள்ளே வரலாம். இதில் அதிகமாக ப்ராஃபிட் பெர் ஹவர் வச்சுருக்கிறவர் ஒரு 12 மில்லியன் வச்சுருக்காரு. ஓகேங்களா? அதை விட்டுருங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இவர் லாஸ்ட்டில் இருக்கிற பர்சன் அதாவது வெறும் 33வது இடத்துல தான் இருக்காங்க. இன்னும் 100 மெம்பர்ஸ் கூட ரீச் ஆகலை. ஆனால் இவர்கிட்ட இருக்கிற ப்ராஃபிட் பெர் ஹவர்னு பார்த்தீங்கன்னா வெறும் 50K தான். ஓகேங்களா? ஆனால் காயினுடைய பேலன்ஸை ஏற்றிருக்காரு. ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இருக்கிற பர்சனும் அதே மாதிரியே தான் இருப்பாங்க. அதாவது 1 மில்லியன் தான் ப்ராஃபிட் பெர் ஹவர் வச்சுருப்பாங்க. பட் காயின்ஸ் அதிகமாக இருக்குது. சிலர் வந்து டாப் 100 ரேங்கிங்குள்ளே வர்றதுக்காக இந்த டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இவங்க கொடுத்துருக்கிற கால்குலேஷன் படி நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ப்ராஃபிட் பெர் ஹவருக்கு முக்கியத்துவம் உண்டு. ஆனாலும் காயின்ஸை வந்து சுத்தமாக கன்சிடர் பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி வந்து பண்ணினாங்க அப்படின்னா கண்டிப்பாக கான்ட்ராவர்சி வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற ப்ராப்ளமே 18 பில்லியன் காயின்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு ஏர்ட்ராப் கொடுக்காம விட்டால் ப்ராப்ளம் வரும். ஸோ இதையும் அதையும் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி, அதாவது ஒரு கால்குலேஷன் பேசிஸில் ரிசல்ட் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது இது எல்லாத்தையுமே மறைக்கிறதுக்கான இன்னொரு டெக்னிக் என்னென்னா, உங்களுக்கு பாயிண்ட்ஸை மொத்தமாக கொடுத்து இதுதான் உங்களுடைய பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் டோக்கனாக மாறிடுச்சு, நீங்கள் அதை வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொல்லலாம். ஸோ யாருமே கான்ட்ராவர்சி பண்ணவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் ப்ராஃபிட் பெர் ஹவருக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் தனித்தனியாக பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ எதை வச்சு கால்குலேட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் யாரும் எதுவும் சொல்ல முடியாது. மோஸ்ட்லி இதனுடைய ஏர்ட்ராப்புடைய அமௌண்ட்டே வந்து ரொம்ப குறைவாக வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. பாட் யூஸ் பண்ணி பண்ணவங்களும் இருக்காங்க, டாப் ரேங்கிங்கில் வந்தவங்களும் இருக்காங்க. அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபை நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த ஹேம்ஸ்டருக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது என்னென்னா இன்றைக்கி தான். அதாவது செப்டம்பர் 20 6 PM UTCயோட இவங்களுடைய ஸ்னாப்ஷாட்டை எடுத்துருவாங்க. ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு உண்டான ஹேம்ஸ்டர் ரிவார்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு பிறகு கண்டினியூ ஆகுமா அப்படின்னா ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க செஷன் 2 ரன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் இதில் கொடுக்குறத பேஸ் பண்ணி தான் அதில் மக்கள் கண்டினியூ பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியும். இன்றைக்கோட சரி, அதுவும் 6 PM இந்தியன் டைம் வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலகிராமில் கூட நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்தியன் டைம் அண்ட் வந்து UTC டைம் ரெண்டையுமே வந்து நீங்கள் ஈஸியாக அதில் பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்துக்கோங்க. அடுத்தது எக்ஸ்சேஞ்சில் வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21 8
யூடிசியோட முடியுது. ஸோ ஆஃப் செயின் டெபாசிட்ங்கிறது அதோட முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. லாஸ்ட் டேட் நீங்கள் கிளைம் கொடுத்துருந்தால் மட்டுமே அது எக்ஸ்சேஞ்சுக்கு போகும். எக்ஸ்சேஞ்சுக்கு எப்போ கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24 வந்துருன்ட்டாங்க. அதாவது லிஸ்டிங்க்கு 2 நாளைக்கு முன்னாடியே நமக்கு காயின் கிடச்சிரும், கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எக்ஸாம் பேரில் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் கம்பல்சரியானு. கண்டிப்பாக டிரான்சாக்ஷனுங்கிறது கம்பல்சரிங்கிறது நம்ம ஆல்ரெடி டெலகிராம்லேயும் போட்டோம், வீடியோலையும் போட்டோம். எகெயின் மறுபடியும் சொல்கிறோம், டிரான்சாக்ஷன் இருந்தால் தான் ஏர்ட்ராப்புக்கு எலிஜிபிலிட்டி. அண்ட் 4th லெவல்னு நினைக்கிறேன், அந்த லெவலுக்கு மேலே இருந்தால் தான் மோஸ்ட்லி ஏர்ட்ராப்புக்கான பாசிபிலிட்டிங்கிற மாதிரியும் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய டெலகிராமில் வந்து நான் அப்டேட் கொடுத்துருவேன். ஸோ மோஸ்ட்லி ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை உங்கள் வந்துட்டுள்ளது நான் உங்கள் தாம். நன்றி.